விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேபாளத்தின் தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். முழுமையான விவரங்கள் பாரதிராஜா. கடந்த 8ஆம் தேதி நேபாளத்துல தற்போதைய அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமி நேபாளின் ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் குதிச்சாங்க. அது வன்முறையாக மாறியது. அமைச்சர்கள் பிரதமரின் வீடுகளில் தாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். பல அமைச்சர்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்தார்கள். இந்த நிலையில புதிய பிரதமராக தேர்வு செய்வதில் பல்வேறு இழுபறிகள் இருந்து வந்த நிலையில 2 பெயர்கள் முன்மொழியப்பட்டன. அதுல ஒன்று சுசிலா கார்கி, மற்றொன்று பாலேந்திர சர்மா. இந்த 2 பெயர்கள்ல சுஷிலா கார்கி அவர்களின் பெயர் முன்மொழியப்பட்டது. பெரும்பாலான ஜென்சி தலைமுறையினால் கிட்டத்தட்ட நேற்று ஆன்லைன் வாக்கெடுப்பு கூட நடத்தப்பட்டது. அதுல 3832 பேர் சுஷிலா கார்கிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. தற்போது அவரே பிரதமராக, தற்காலிக பிரதமராக, நேபாள நாட்டின் தற்காலிக பிரதமராக பதவி ஏற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று அந்நாட்டு ராணுவ தலைமையகத்துல சுஷிலா கார்கி அவர்கள் ராணுவ தளபதியோட ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. இந்த நிலையில ராணுவ தளபதி இன்று அந்த நாட்டு ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருந்தார். காலையில இருந்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போதே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. சுஷிலா கார்கி அவர்கள் தான் அடுத்த தற்காலிக பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்ற அறிவிப்பு ஜனாதிபதியிடம் இருந்து வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இன்றிரவு 8:30 மணிக்கு மேல் அவர் பதவியேற்பு விழாவானது இருக்கும். அதாவது ஒரு தற்காலிக பிரதமராக பதவியேற்பார் என்று கூறப்பட்ட நிலையில ஜென்சி அமைப்பினரால் ஒரு 3 முக்கிய நிபந்தனைகள் அவர் பதவியேற்க வைக்கப்பட்டது. அவர் பதவியேற்கணும், இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு 3 கண்டிஷனை போட்டாங்க. முதல் கண்டிஷன், தற்போதைய பாராளுமன்றம், அது யாரெல்லாம் அமைச்சர் எம்பி என யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த பாராளுமன்றத்தை முழுமையாக கலைக்கணும். 2வது கண்டிஷன், செப்டம்பர் 8ஆம் தேதி நாங்கள் அமைதியான போராட்டம் நடத்ததான் பார்த்தோம், அது வன்முறையா மாறியது. இந்த வன்முறைக்கு பின்னாடி இருந்த கூட்டம் யார் அப்படின்றத முழுமையான விசாரணை நடத்தணும். 3வது, இந்த தற்போதைய நாடாளுமன்றத்தில் இருந்த அரசியல்வாதிகள் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது, இதை நீதித்துறை விசாரணை நடத்தணும் அப்படின்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்க அனுமதிப்போம் என்று ஜென்சி தலைமுறையினர் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு ஒப்புதல் தெரிவித்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 8:30 மணிக்கு மேல் அவர் பதவியேற்க இருக்கிறார். சரி, முதல்ல இந்த சுஷிலா கார்கி யார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இவர் நேபாள நாட்டு உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்ல, அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பட்டப்படிப்பை படித்திருக்கிறார். மனித உரிமைகள் சம்பந்தமான பல்வேறு வழக்குகள்ல மிகப்பெரிய தீர்ப்புகளை, அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், அது போன்ற சர்ச்சைக்குரிய வழக்குகள்ல மிகப்பெரிய ஒரு அதிரடி தீர்ப்புகளை வழங்கியதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிப்பார். நீதி தொடர்பான போராட்டங்கள்ல இவர் ஆரம்ப காலகட்டங்கள், அதாவது ஒரு நீதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே நீதி தொடர்பான பல்வேறு விஷயங்கள்ல அவர் போராட்ட களத்தில் இருந்திருக்கிறார். போராட்ட களம் என்றால் அவர் நீதிக்காக அதன் பக்கம் நின்றிருக்கிறார் என்ற வரலாறுலாம் இவருக்கு இருக்கு. இந்த நிலையில இவர் பதவி ஏற்றிருக்கார். பதவி ஏற்கும் போது கூட இந்த 3 முக்கிய கண்டிஷன் வைக்கப்பட்டது. சரி, இந்த கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி ஒரு தற்காலிக பிரதமரா பொறுப்பேற்றாலும் கூட அமைச்சரவை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இவங்களோட அமைச்சரவையில என்னன்னா, தற்போதைய நாடாளுமன்றம் அப்படியே முழுமையாக கலைக்கப்படும் போது எம்பிக்கள், அமைச்சர்கள் எல்லாமே போயிடும். இப்ப புதுசா யார் அமைச்சரவையில இடம்பெறுவார்கள்? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் என்று ஒரு 30 அமைச்சர்கள் இருப்பார்கள். அந்த அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க? அதுக்கு ஜென்சி தலைமுறையினர் ஏதாவது அழுத்தம் கொடுப்பார்களா? அதுல நாங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரியான நிபந்தனைகளை வைப்பாரா என்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. நேற்று சொல்லும் போது முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் வேண்டும், அதற்காக நாங்க சுஷிலா கார்கியின் பெயரை பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு இந்த பிரதமர் பதவியில் இளம் தலைமுறையினர் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பின்னர் எங்களுக்கு பதவிகள் வேண்டாம், எங்களுக்கு சரியான ஒரு நபர் நேபாளத்தை ஆள வேண்டும், நேபாள மக்களின் நலனுக்காக பாடுபடுறவராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க பதவி ஏற்கணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷன் ஒத்துக்கணும், ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது இப்போதைய நிலைமை. இன்னும் அமைச்சரவையில் அவங்க தரப்புல இருந்து யாருன்னா அந்த
ஜென்சி தலைமுறையினரோ அல்லது அவர்களை வழிநடத்தும் அமி நேபாள் அமைப்போ அது சேர்ந்தவங்களோ இந்த அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைய நேபாளில் நடந்திருக்கிற முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாக இருந்த இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி அவர்கள் இன்னும் 1 மணி நேரத்தில், அதாவது 8:30 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார் அப்படின்றது தகவலா இருக்கு. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.